இது வந்து பேஷன் ப்ரோ வண்டி, பழைய மாடலு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க கிளச்சு பிளேட்டு போச்சு, கிக்கர் வழுக்குது. கஸ்டமரே ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டா கிளச்சு பிளேட்டு எல்லாம். ஆமாம், இந்த வாங்கின ஜாமானை பார்ப்போமா வாங்க. கிளச்சு பிளேட்டு ஒரிஜினல் தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், இது காரக் பிளேட்டு ஒரிஜினல் தான். 280 ரூபா அது. ஆமாம், 4 பிளேட்டு வரும். ஆமாம், ஒரிஜினல் தான் கஸ்டமராக வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஸ்டீல் பிளேட்டு 135 ரூபா. அதில் 3 பிளேட்டு வரும். ஆமாம், கிளச்சு கேபிள் இது சுப்பர்ஜி துணை கம்பெனி, இது நல்ல கம்பெனி தான். அதுவே வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிடுவோம். அப்புறம் கேஸ்கெட்டு, நம்ம கிளச்சு வழுக்குச்சு இந்த மாதிரி உங்கள் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த 3 பொருளையும் நீங்கள் மாற்றி விடுங்க. கேபிள், ஸ்டீல் பிளேட்டு, காரக் பிளேட்டு, இது 3ஐயும் மாற்றி விடுங்க. ஆயிலை கண்டிப்பாக மாற்றுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, கஸ்டமரே இதை வந்து கழட்டி மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த தவிர யாரும் செய்யாதீங்க. ஆமாம், கஸ்டமரே கழட்டி மாட்டிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த போல்டப்புலாம் ஸ்லிப்பாக்கி வச்சுருக்காங்க. இந்த போல்டப்புலாம் கிளச்சில் இப்போ இதை கலட்டுறது சிரமம். அந்த போல்ட்டை அது ஃபஸ்ட்டு கழட்டும் போது கரெக்டாக கலட்டினா தான் இந்த போல்ட்டுனா. ஏன்னா காடி பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த வாசு ஸ்டெப்பு வசவரோடு வரும், காடி சிம்பிளாக தான் வரும். அதனால் ஸ்பானரை ஃபஸ்ட்டே போட்டு அதுக்குன்னு பிட்டு டாமி இருக்கும், இல்லை டீ பிட்டு இது போட்டு கலட்டினா தான் உண்டு. ஏன்னா ஸ்டெப்பு கரெக்டாக வராது. இது கரெக்டானா இல்லை அதிகமாக வராது ஸ்டெப்பு. அதெல்லாம் வந்து கஸ்டமரு இதெல்லாம் கரெக்டாக முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இது நீங்கள் பண்ணுற வேலையும் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் மாறிச்சுனாலும் உங்களால் மொத்த செலவு அதிகமாக வந்துடும். ஆமாம், ஏன்னா இது வந்து ரெகுலராக பார்க்குற ஆள் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி முயற்சி பண்ணாதீங்க கண்டிப்பாக. நீங்கள் இந்த போல்ட்டை இப்போ சிலிப்பாக்கி வச்சுருக்காப்புல இது திருப்பி எப்படி கழட்ட போகிறேன் என்னன்னு தெரியலை. கழட்டி பார்ப்போம், ஏதாவது வழியில் கழட்டித்தான் ஆகணும். அதனால் கிளச்சு பிளேட்டு இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால் செய்ய முடியாது. செஞ்சால் வேலை தெரிஞ்சால் சரி, வேலை தெரியலைன்னா உங்களால் செய்ய முடியாது. அதனால் இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னாக்க உங்களுக்கு தான் பிரச்சனை, செலவுகள் வேஸ்ட்டாக வந்துடும். ஆமாம், அதனால் வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க. உங்களுக்கு கிக்கர் வழுக்குச்சுன்னா பக்கத்தில் உள்ள ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கிட்ட கேளுங்க. முதல்ல கேபிளை மாற்றி விடுங்க. எவ்வளோ மாற்றி கம்ப்ளைண்ட் சரியாகலைன்னா உங்களுக்கு கிளச்சு பிளேட்டை மாற்றி விடுங்க. அது மெக்கானிக் விவரம் சொல்லுவாங்க, பார்த்தாலே தெரியும்.